அபி வீட்ல அபி பார்த்துட்டு நிம்மதி அடையிறாங்க. "அப்பாடா நீ வந்துட்டியா? எங்களுக்கு இது போதும் ரொம்ப பயந்துட்டோம்" அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் சமாதானப்படுத்துறாங்க. அடுத்து வந்து அபி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே டென்ஷன் பாட்டி ரொம்ப தான் மாறி தான் போயிருக்காரு. எவ்வளோ நல்லா நடந்துக்கிட்டாரு என்கிட்ட. ரொம்ப சாஃப்ட்டா நடந்துக்கிட்டாரு. என்ன அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவர் நினச்சு. இங்கே வந்து அபியை நினச்சி வந்து நம்ம ராகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அவங்க வந்து அவருக்கு வந்து அந்த மூச்சு விடாமல் சிரமப்பட்டம்போது ரொம்ப பார்த்துக்கினது, அதே மாதிரி க்யூட்டாக நிறைய விஷயங்கள் பேசினது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்ருக்காரு. அபி கூட இருந்தாவே அந்த பொழுது எவ்வளோ நல்லாயிருக்கு, காலம் ஃபுல்லாக அபி கூட இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து யோசனை பண்ணிட்டுருக்காரு. அடுத்த நாள் அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, விளக்கேற்றதுக்காக போகிறாங்க. அப்போ திடீர்னு மயக்கடிச்சு விழுறாங்க. அப்போ ஓடி வந்து எல்லாருமே தாங்குறாங்க. என்னாச்சு அஞ்சலிக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து அஞ்சலி வந்து அப்படியே மயக்கமாக இருக்காங்க. எல்லாருமே பதறி போய் டாக்டர் கூப்பிட்டு பார்க்குறாங்க. டாக்டர் வந்து அஞ்சலி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷம் அடைகிறாங்க. ஆனால் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. சுந்தரி மட்டும் எப்படி நடந்திருக்கும், நடந்துக்க சான்ஸே இல்லையே, இவ எப்படி கர்ப்பமானா, நம்ம தடுக்க தானே மருந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, நான் ஒருத்தரை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உன் புருஷனை தானே அப்படின்னோடனே, இல்லை அப்படின்னோடனே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. நான் வந்து அபியை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்றாங்க. அபியா எதுக்காக அப்படின்னோடனே, அவள் முதல்ல வர சொல்லுங்கள், அவளை பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னோடனே, உடனே வந்து அபியை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்றாங்க. உடனே சுந்தரி அப்படியே பார்த்து முறைக்கிறேன். இங்கே பார் சுந்தரி, எனக்கு என் பேத்தியோட ஆசை தான் முக்கியம். அவள் இந்த டைமில் எது கேட்டாலும் நான் செஞ்சு தான் தருவேன், புரியுதா? நீ என்ன பண்ணாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு அவளோட ஆசை தான் முக்கியம். ஆமான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோன்னே சுந்தரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரிம்மா நான் போய் அபியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அபியை கூட்டிகிட்டு வராங்க. அபியை பார்த்தோன்னு ஓடி வந்து அப்படியே வந்து அஞ்சலி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அபியோட கையை பிடிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அபி நான் கர்ப்பமாக இருக்கேன் அபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அபிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. நிஜமாவா அஞ்சலி மேடம் நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா? ஆமாம், இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, அதனால தான் உன்னை முதல்ல பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். என் வீட்டுக்காரர் கூட நான் பார்க்க ஆசைப்படல அபி அப்படின்னோடனே, அப்படியே வந்து சந்தோஷம் தாங்க முடியாது. மேடம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எனக்கு அப்படின்றாங்க. உடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க, என்ன நீ எல்லாத்துக்கும் காரணம் அபி தான் சொல்கிற, ஒன்றும் புரியலையே அப்படின்னு. இவ்வளோ நாள் நான் குழந்தை இல்லாமல் இருந்தேன்ல, அப்போல்லாம் கூட எனக்கு பெரிய விஷயமா தெரில. கொஞ்சம் நாளாவே எல்லாரும் பேசணுன்னு என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதை வந்து பார்த்து அபி வந்து ரொம்ப மனசுக்கு வேதனைப்பட்டிருக்கா. அதுக்கு தான் எனக்கு அவங்க ஊரில் சொல்லி நாட்டு மருந்து வாங்கி கொடுத்தா, அதை தான் நீ தினமும் சாப்பிட்றேன். அப்போ நான் கொடுத்த பாதாம் பால் நீ சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சாரி சித்தி, என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி சுந்தரி கிட்ட சொல்கிறாங்க. சுந்தரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது இப்படி தான் கர்ப்பமாக இருக்காளா, நான் கொடுத்த பாலை இப்படி வந்து கீழே ஊற்றிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. சாரி சித்தி, நான் வந்து எனக்கு அதை குடிக்கணும்னு தோணல, ஏன்னா பால் கொடுக்கக்கூடாதான், பால் சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் சாப்பிடக்கூடாதுன்னு அபி சொன்னா, அதான் நான் சாப்பிடல. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அபி, எல்லாம் நீ கொடுத்த மருந்தால் தான் நான் இவ்வளோ சீக்கிரமாக கன்சீவ் ஆனேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. நான் என்கிட்ட எதுவும் இல்லை மேடம், எல்லாம் அந்த முருகப்பெருமானோட கருணையால் தான் உங்களுக்கு இப்படி நடந்திருக்கு, அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. என்னன்னாலும் கடவுளோட உருவத்தில் நீ வந்திருக்க அபி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அபியை பார்த்துட்டு ராகுவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உடனே வந்து ராகு வந்து அபிக்கிட்ட நன்றி சொல்லணும்னு தோணுது. அபி வந்து சரிங்க மேடம், ஒரு நிமிஷத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து கொஞ்சம் வேலை இருக்க முடிச்சுட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பின்னாடி ராகு போகிறாரு. அபி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். திரும்பி பார்க்குறாங்க. அபி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாரு. என்ன சார் நீங்களா இது இப்படி கண் கலங்குறீங்க? இல்லை, என் அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா, நான் பார்த்துட்டே இந்த நேரில் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்க கஷ்டத்தை நேர்லேருந்து பார்த்து என்னால் ஆறுதலாக சொல்ல முடிஞ்சதை தவிர எதுவுமே செய்ய முடியல. ஆனால் நீ சாதிச்சு காட்டிட்ட. அவங்க இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க முகத்தில் இந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. என் அக்காவை இவ்வளோ சந்தோஷமாக நான் பார்த்ததே இல்லை அபி, இந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் வந்து நீ தான் கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அபி அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து அப்படியே நிகழ்ச்சி அடைகிறாங்க. நம்ம வந்து அபி அப்படியே வந்து ராகவே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் குழந்தை மாதிரி என்ன சார் இப்படிலாம் பண்ணுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து மேடத்தை ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிங்க, அது போதும் அப்படின்னோடனே, உங்களுக்கு தெரியுமா இப்போ மேடம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க பக்கத்தில் நீங்கள் இருங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுக்காரர் எங்கே போனார், அவரையும் முதல்ல வந்து கூப்பிட்டு சொல்லி, ஆமாம் மாமாவையும் முதல்ல வந்து நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் அபி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க அபியும் ராகவும். இதோட முடியுது.